Hi friends, good morning. So இன்னைக்கு மார்னிங்லேருந்தே vlog எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து நான் என்னோடய ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ணிட்டேன். யூஸ்வலாக ½ an hour ஒர்க் அவுட் பண்ணுவேன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 மெயின் வேலை இருந்துச்சு. ஒன்று தரையெல்லாம் துடைக்கிறது, இன்னொன்று வந்து மேக்ஸை வந்து குளிப்பாட்டுறது. நேற்று தான் மேக்ஸை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோமா. அவங்க வந்து அவனோட ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஷாம்பு கொடுத்துருக்காங்க, அப்புறம் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால அவனை குளிப்பாட்டிட்டு ஃப்ளோர் எல்லாம் துடைக்கிறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதனால் அது முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி ஒர்க் அவுட்டை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரெகுலர் டே தான். இன்றைக்கி வாங்க எப்படி டே இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் 2 எக் புரிட்டோ பண்ணி சாப்பிட்டேன். எக் புரிட்டோ வந்து ஹோல் வீட் டார்ட்டியாவில் எக்கு வச்சுட்டு கொஞ்சம் அந்த ஷெஷ்வான் சாஸ் இருந்ததில்ல அதையும் போட்டு ரோல் பண்ணி சாப்பிட்டேன். அப்புறம் என்னோடய காஃபி குடிச்சிட்ருக்கேன். இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம லஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் வீடியோ இன்றைக்கி vlog எப்படி போகுதுன்னு பார்க்கலாம், இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் உங்களுக்கு ஒரு குயிக் அப்டேட் கொடுத்துட்றேன், ஒரு ரிமைண்டர் மாதிரி. நிறைய பேர் சன் டிவி ஷோ எப்போ ஏர் ஆகும்னு கேட்டிருந்தீங்கல்ல. இந்த கம்மிங் சண்டே மத்தியானம் 12:30 மணிக்கு சூப்பர் சமையல் ஷோ வந்து வருது, என்னோட எபிசோட் வருது. ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு கீழே வந்து என்னோட வீடியோவில் வந்து கமெண்ட் கொடுங்க உங்களுக்கு அந்த எபிசோட் பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் மட்டன் மசாலா பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஆக்சுவலி நான் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஐயோ வீடியோ எடுக்கலையேன்னு தோணுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் நான் வந்து ஒரு ½ kg மட்டன் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சதை டேரெக்டாக போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். கொஞ்சம் சோம்பு, 2 கிராம்பு, அதுக்கப்புறம் 2 பட்டை, ஏலக்காய், அந்த மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டு நான் உப்பு எதுவுமே போடலை. என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா அந்த மட்டனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மட்டனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபேட் இருக்கும், அந்த கொழுப்பு வந்து வரும். அதனால நான் வந்து அந்த கொழுப்பு எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் கூட இல்லை, 1 டீஸ்பூன் போல் தான் எண்ணெய் ஊற்றினேன், அதாவது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வேண்டி. அது கூட தேவையில்லை ஆக்சுவலி. நீங்கள் வெறும் மட்டனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தாலே அதில் உள்ள ஆயில் எல்லாமே ஃபேட் எல்லாமே நான் வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப் வந்து நிறைய பேர் வந்து சும்மா மசாலா ரெடி பண்ணி மட்டனை போட்டு மூடி ப்ரெஷர் குக்கரில் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த மட்டனை வந்து ஸ்லோ குக் பண்ணால் என்ன டேஸ்ட் வரும், அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த மசாலாவில் கிடைக்கும். அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டுன்னு குக் பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் அந்த ஃப்ளேவரை கொண்டு வர்றதுக்கு இன்னுமே இந்த மட்டன்லேருந்து நல்ல கொஞ்சம் கலர் கிடைக்கணும். அது கிடைக்கிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு நான் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் நல்லா சியர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மற்ற இன்க்ரீடியண்ட் எல்லாம் ஆட் பண்ணி வதக்கி குக் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 6-7 பெரிய பல் பூண்டு முழுசாக தோல் உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அது தோல் உரித்து பாதியாக கட் பண்ணியிருக்கேன். 3 குட்டி தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு 6 பச்சை மிளகாய். ஓகே, இதில் வந்து உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான், எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து எப்படியும் ப்ரெஷர் குக்கரில் வைக்க போகிறோம். தேவையான அளவு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி,
அதுக்கப்புறமா இதில் நான் இன்னும் உப்பு போடலன்னு சொன்னேன். இஞ்சி பூண்டு நான் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். ஓகே, அந்த மட்டன் வேக வைக்கும்போது அந்த ஸ்மெல்லுக்கு வேண்டி போட்டுட்டேன் நான். இப்போ தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கலாம். இதில் எல்லாமே வெங்காயம் நான் போடல. இதப்பாவுமே குக்கரில் உள்ள சைடில் அது கலந்துடுச்சு. ஸோ வெங்காயம் நான் போடலை, சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ அந்த எண்ணெயிலேயே இதை நல்லா பிரட்டி விட்டுருலாம். இப்போ இது வந்து 2 மினிட்ஸ் நான் ஃப்ரை பண்ணிட்டேன். நான் இதில் வந்து ஒரு மட்டன் பீஸ் எடுத்து காணிக்கிறேன் பாருங்கள். அந்த எந்த அளவுக்கு ஸ்பியராக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் உள்ள மட்டனை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு கலர் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் தான் ஃப்ளேவர். நம்ம ஃப்ளேவர் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வதக்குனதுக்கப்புறம் பண்ணிங்க அப்படின்னா. இப்போ அடுத்த மசால் பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். ஏன்னா வந்து இதுக்கு கலருக்கு பச்சை மிளகா வந்து நான் முக்கால்வாசி நிறைய போட்டிருக்கேன். காரத்துக்கு கலருக்கு வேண்டி கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலி வந்து மட்டன் மசாலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பு மாதிரி கிடையாது, அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ மசாலா பொடியெல்லாம் போட்டாச்சு. இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த சைட்லலாம் அந்த லைட்டாக கேரமலைஸ் ஆகிருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஸ்க்ரேப் பண்ணிடலாம். ஏன்னா அதெல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் தான். ஓகே ஓகே, இப்போ நான் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இனி இதை குக் பண்ண வேண்டியது தான். ஸோ ஒரே ஒரு இது கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தேவை. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் இப்போ ஆட் பண்ண போகிறேன். 1/2 டீஸ்பூன் குக் பண்ணதுக்கு அப்புறம் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ப்ரெஷர் குக்கரை மூடி 4-5 விசில் வச்சு எடுத்துகிற போகிறேன். நான் ஒரு 6-7 விசில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம மட்டன் மசாலாக்குள்ளே மட்டன் கம்ப்ளீட்டாக வெந்துடுச்சு. நான் இப்போ திருப்பி அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர், 1/2 கப்பு கூட எடுத்துக்கலாம். தயிரை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. இப்போ தயிரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அது நல்லா கொதிக்கட்டும் தயிர். ஓகே, தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தயிர் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணுதுன்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் மூடி போட்டுட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஃபைனலாக கொஞ்சம் கரம் மசாலா பவுடரும் மிளகுத்தூள் பிளாக் பெப்பர் பவுடரும் போட்டுருங்க. கொத்தமல்லி கீரை இருந்தால் போடுங்க. ஸோ என்கிட்ட இல்லைன்னு நினைப்பீங்க, ஆனால் இருக்குது. நம்ம போய் கார்டனில் போய் பறிச்சிடலாம். நான் வந்துட்டேன்டா. கம்மிங். நான் வந்து இங்கே கொத்தமல்லி கீரை வச்சேன்ல, அது வந்து சூப்பராக வளர்ந்துருக்கு இங்கே பார்த்தீங்களா. அதனால் இனி நமக்கு கொத்தமல்லி கீரை வேணும்னா நம்ம இதிலே பறிச்சுக்கலாம். ஸோ நான் ரொம்ப வெட்ட போகிறதில்ல, லைட்டாக மேலே உள்ள இலையை மட்டும் பறித்து போட்டுடலாம். மந்திவர் நல்லதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட மட்டன் மசாலா ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வழியாக மேக்ஸுக்கு செகண்ட் பேட்ச் வந்து குக் பண்ணிட்டேன். இந்த வாட்டி நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து குக் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் சொன்னேன்ல, ப்ரோட்டீனை குறவு பண்ணிவிட்டு, ப்ரோட்டீன் இந்த சென்ஸ் அந்த சிக்கனை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ரெடியூஸ்னால் கம்ப்ளீட்லி ரெடியூஸ் மாதிரி இல்லை, லைக் ஒரு 200 கிராம் அளவுக்கு ஒரு நாளைக்கு வந்து கொடுத்துட்டு மிச்சப்படி நிறைய வெஜிடபிள்ஸ். இதில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா, பூசணிக்காய்,
கேரட்டு, பீன்ஸு, சீனி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் போடலாம். ஸோ இவ்வளோ வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி போட்டு மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த வெஜிடபிள் ஸ்டாக்கை நான் எடுத்து வச்சுருவேன். இதை டிஸ்கார்ட் பண்ண மாட்டேன். இதையும் வந்து ரைஸில் மிக்ஸ் பண்ணிடுவேன் நான். ஸோ மட்டன் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் மேக்ஸுக்கு வந்து தண்ணி ஊற்றி மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ நிறையவே மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். ஏன்னா நிறையனா ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ எனக்கு இந்த ஸ்டாக்கை நான் எடுத்து வச்சுருவேன். இந்த மட்டனை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுருவேன். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாமே பேக் பண்ணிட்டேன். ஸோ மேக்ஸுக்கு இந்த வீக்குக்கு தேவையான ஃபுட் எல்லாமே மீல் ப்ரெப் பண்ணிட்டேன். 2 பெரிய கண்டெய்னர் நிறைய வெஜிடபிள்ஸு, மட்டன் மட்டும் இன்னொரு பேட்ச் குக் பண்ணோம். அது ஒரு 2 டேஸ்க்கு தான் பற்றும். அப்புறம் ஸ்டாக் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இனி எனக்கு தேவைப்படுற டைமில் நான் இதை மைக்ரோவேவில் ஹீட் பண்ணி அவனுக்கு ரைஸில் மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ இப்போ நான் மேக்ஸுக்கு எப்படி ஃபுட்டு வைப்பேன்னு உங்களுக்கு டக்குன்னு காமிச்சிட்றேன். ஸோ அவனோட மத்தியானம் லஞ்ச் வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்கள். நியர்லி 2 கப்பு 2.5 கப் அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது. கொஞ்சமாக மட்டன் இருக்குது, கொஞ்சமாக ரைஸ் இருக்குது, அதுக்கப்புறமா 2 குழிக்கரண்டி வெஜிடபிள் ஸ்டாக்கு, ஒரு 1/2 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஸ்டாக், அதுக்கப்புறம் இந்த மட்டன் ஸ்டாக் ஆக்சுவலி நிறைய காலஜன் இருக்குது. அதனால் அது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஒரு முட்டை. ஸோ முட்டையை ஊற்றிட்டு இந்த ஷெல்லையுமே உடச்சி போட்டுருவேன். ஏன்னா நிறைய கால்சியம் இருக்குது அதனால். இப்போ வந்து ஒரு 1/2 கப் தயிர். அவனுக்கு வந்து தயிர் தனியாக வச்சு கொடுத்தா பிடிக்க மாட்டேங்குது. அதனால் நான் இதிலே போட்டுருவேன். அவனுக்கு நாங்கள் கொடுக்குற சப்ளிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளிமெண்ட். ஸோ இது வந்து ஸ்கின்னு, ஹார்ட், பிரெயின் எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் அவனோட ஸ்கின்னுக்கு வந்து கோல்ட் கோட் டானிக் அதையும் வச்சுருவோம். நெயில்ஸ் வந்து கட் பண்ண போகும்போது நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ண மறந்துட்டேன். ஸோ அவனை நெயில்ஸ் வந்து கட் பண்ண போகும்போது டாக்டர்கிட்ட வந்து அவனுக்கு அலர்ஜி டெஸ்ட்டு, டயபெட்டிக்ஸ் டெஸ்ட்டெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவனுக்கு வந்து டயபெட்டிக்ஸ் டெஸ்ட் எடுக்கும்போது நான் வந்து பயந்துகிட்டே இருந்தேன். ஆக்சுவலி அவனுக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குமோ அப்படின்னு. பட் தேங்க் காட் அவனுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. டயபெட்டிக்ஸ் எல்லாமே எடுத்துட்டாங்க டெஸ்ட், எந்த ப்ராப்ளமுமே இல்லை. அவனுக்கு ஸ்கின்னுக்குள்ளது மட்டும் அந்த ஈஸ்ட், அவனுக்கு ஃபோல்ஸ் நிறைய இருக்கிறதுனால ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டேப்லெட்ஸ் மட்டும் கொடுத்தாங்க. ஸோ இதை 15 days கண்டினியூஸாக கொடுங்க அப்படின்னு. ஸோ நான் அதை அவனுக்கு இப்போ வந்து லஞ்சு கூட நான் வச்சுடுவேன். ஓகே. ஸோ இந்த 2ம் கண்டினியூஸாக கொடுத்தாலே அவனுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதையும் அவனுக்கு வந்து ஃபுட்டு கூட நான் போட்டுருவேன். ஸோ இதுதான் ஓவராலாக நான் வந்து அவனுக்கு பண்ணுறது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மற்றவங்களுக்கு எல்லாம் மட்டன் கிரேவி பண்ணிட்டேன். நான் எனக்கு வந்து zucchini இருந்துச்சா, அதை வச்சு ஒரு தோசை மாதிரி, அதாவது இது தோசையிலையும் வராது பேன்கேக்லேயும் வராது. ஸோ நான் என்ன பண்ணேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, zucchiniயை துருவி தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு முட்டை, 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு, இவ்வளோத்தையும் பெப்பரும் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எந்த மசாலா வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் zucchini தான். நான் பைண்டிங்க்கு தான் அந்த எக்கும் கோதுமை மாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இதில் மெயின் இது வந்து அந்த zucchiniயை துருவிட்டு கண்டிப்பாக புளியணும். புளியலேன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து ஓவராட்டு லிக்விட் வந்து வெளியே வந்து ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும். இந்த பர்டிகுலர் ரெசிபி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஆயில் ஊற்றி, அதாவது குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை வந்து சின்ன சின்ன ஃப்ரிட்டர்ஸ் மாதிரி எண்ணெயில் வந்து தோசைக்கல்லில் கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றி நீங்கள் 2 சைடும் இந்த கட்லெட்லாம் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணலாம். நான் வந்து ஒரு தோசை பேன்கேக் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ நான்ஸ்டிக் பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூனில் 1 டீஸ்பூன் ஆயில். அதில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த zucchini மிக்ஸ்சரை வந்து நல்ல ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இந்த zucchini வந்து ரொம்பவே லோ அண்ட் கேலரி, அதனால இந்த ஒரு பர்டிகுலர் இது வந்து எனக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு சாப்பிட்டதுக்கப்புறம். அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதாவது zucchiniயை வந்து எப்படி சேர்த்துக்கணும், ஒரு மெயின் டிஷ்ஷாட்டு எப்படி சேர்த்துக்கணும்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா இந்த டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது, நமக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதே டைமில் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாகவுமே இருக்கும். நீங்கள் வந்து நான் இதுக்கு கூட இது ஆக்சுவலி ப்ரிட்டி பிளாண்டாக இருக்கும், அதனால நான் வந்து இந்த ஷெஷ்வான் சாஸ் இல்லைன்னா அந்த மாதிரி சாஸ் வச்சு சாப்பிடுவேன். இப்போ அடிப்பக்கம் வெந்தவுடனே நீங்கள் இதை வந்து ஃப்ளிப் பண்ணிடுங்க. ஃப்ளிப் பண்ணி கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிறிஸ்பியாக வரும். நான் அந்தளவுக்கு எண்ணெய் விடலை, அதனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு சாஃப்டான தோசை மாதிரி எனக்கு வந்து கிடச்சிச்சு. ஸோ இதை வந்து 2 பக்கமும் ஃப்ளிப் பண்ணி குக் பண்ணேன். ஃப்ளிப் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃப்ளிப் பண்ணணும் நீங்கள், இல்லாட்டி குட்டி ஃப்ரிட்டர்ஸ் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னோடய லஞ்சாக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சுடுகஞ்சி வச்சிடலாம். சுடுகஞ்சியும் வச்சு தேங்காய் சம்மந்தியும் அரைச்சிடலான் இருக்கேன். ஏன்னா வந்து இங்கே நல்லா மழையாக இருக்கா, அதுவும் இல்லாமல் சதீஷுக்கு லைட்டாக கோல்டாக இருக்குது, அதனால சூடாக இதை வச்சு குடித்தோன்னா நல்லாயிருக்கும். இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா 1 கப் ரைஸு, பச்சைப்பயிறு வந்து ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட, ஒரு 10 பல் பூண்டு இதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி போடணும், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, இஞ்சி, அந்த 2மே போட்டுருங்க. இதில் வந்து நீங்கள் நிறைய இன்க்ரீடியன்ட் போடலாம். கூடவே சின்ன வெங்காயம் இருந்தால் அதை உரித்து போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் 1 டீஸ்பூன் நல்ல மிளகு, அதுக்கப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சப்போஸ் இது லஞ்சுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை இருக்குல்ல, அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நான் ஒருக்கா சொல்லிடுறேன். ரைஸு, பச்சைப்பயிறு, கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, நல்ல மிளகு, ஜீரகம், இவ்வளவும் இருக்குது. ஸோ இப்போ இதை மூடி போட்டு நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் வைக்கிறேன். நீங்கள் குக்கர்னால் 3 விசில் வைங்க. இன்ஸ்டன்ட் பாட்டில் என்னன்னால நான் வந்து ஒரு மேனுவலில் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னால் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல, ஏன்னு பார்த்தீங்கன்னா பவர் கட் ஆகிடுச்சா. ஸோ நான் இன்ஸ்டன்ட் பாட்டிலேருந்து அதை டேரெக்டாக போட்டு வேக வைக்கிறதுக்கே டைம் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக சின்ன உள்ளி மட்டும் போட்டு வேக வச்சேன். சம்மந்தி அரைக்கலாம்னு நினச்சேன், அதுக்கும் டைம் இல்லை, ஏன்னா இங்கே பவர் கட்டு. ஸோ இன்வெர்ட்டரில் தான் ஓடிட்டுருக்கு, அதனால என்னால் வந்து எடுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஹாட் போரிட்ஜ், அதுக்கப்புறம் கஞ்சியும் முட்டை ஆம்லேட்டும் தான் எனக்கு டின்னர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறோம். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய் சொல்லுங்க. பாய்.